Hello students, இன்னைக்கு நம்ம ICSE Physics Standard 10 Chapter 2 Work, Energy and Power இதிலேருந்து ஒரு கான்செப்ட் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த கான்செப்டை பேஸ் பண்ணி உங்களுக்கு MCQலையும் கொஸ்டின்ஸ் வரலாம், நியூமரிக்கல்ஸ் பேஸ்ட்லையும் வரலாம். அதனால இதை கொஞ்சம் நல்லா கவனிங்க. How will the kinetic energy of a car change if first question its mass is tripled, second question its velocity is doubled, third question its mass is doubled and velocity is halved. இந்த கொஸ்டினை பார்த்தோன்னா நீங்கள் எதுக்குமே பயப்படாதீங்க. உங்களுக்கு கைனடிக் எனர்ஜி ஃபார்முலா தெரியும்ல, எழுதுங்க. கைனடிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு ½ mv²ன்னு எழுதுங்க. உங்களுக்கு நல்லா தெரியும் கைனடிக் எனர்ஜி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு m, கைனடிக் எனர்ஜி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு v². இது உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். சரி, ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இட்ஸ் மாஸ் இஸ் ட்ரிபிள்டுன்னு கேட்குறாங்க. அப்போ மாஸ் எம்முன்னு இருந்தது ட்ரிபிள்டாக மாறுது அப்படின்னா என்ன அர்த்தம்? நியூ மாஸ் வந்து 3m ஆகுதுன்னு மீனிங். இங்கே வெலாசிட்டி வந்து சேஞ்சே ஆகலை. அதை நல்லாவே நீங்கள் கவனிக்கலாம். அப்போ வெலாசிட்டி வீனே வச்சுக்கோங்க. நியூ கைனடிக் எனர்ஜி ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். ஃபார்முலா நமக்கு கைனடிக் எனர்ஜிக்கு ½ mv². இங்கே மாஸை மாற்றிட்டாங்க. அப்போ என்ன செய்யணும்? 3mன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ ½ × 3m × v² இருக்கா? இப்போ இங்கே பாருங்களேன், ½ mv². இதை தனியாக எடுத்துகிட்டு இந்த 3 மட்டும் வெளியே கொண்டு வாங்க. கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியுது இது கைனடிக் எனர்ஜியோட ஃபார்முலா. அப்போ 3 டைம்ஸ் கைனடிக் எனர்ஜி என்ன ஆகுது? இன்க்ரீஸ் ஆகுது. மாஸ் ட்ரிபிள்ட் ஆகும் பொழுது, வெலாசிட்டி அன்சேஞ்சாக இருக்கும் பொழுது கைனடிக் எனர்ஜி எப்படி மாறணும்? ட்ரிபிள்டாக மாறணும். இதுதான் கான்செப்ட். ரெண்டாவது, இட்ஸ் வெலாசிட்டி இஸ் டபுள்டுன்னு கேட்குறாங்க. அப்போ மாஸில் எந்த சேஞ்சுமே இல்லை. வெலாசிட்டி டபுள்டு அப்படின்னா வீன்ற வெலாசிட்டி 2v மாறி இருக்குன்ற மீனிங். ஃபார்முலா உங்களுக்கு தெரியும் ½ mv². இந்த இடத்துல ½ எழுதுங்க. மாஸ் மாறவே இல்லை, மாஸ் அப்படியே எழுதுங்க. நியூ வெலாசிட்டி என்னது? 2v. அப்போ 2v த ஹோல் ஸ்கொயர்னு எழுதணும். ஏன்னா நமக்கு ஃபார்முலாவில் v² இருக்குது. இப்போ நல்லா பாருங்கள், 2v ஹோல் ஸ்கொயர்னா 2v × 2v தானே மீனிங்கு. அப்போ 2 2s are 4, v × v v². அப்போ இங்கே வர 4 வெளியே எடுத்துடலாம். 4 × ½ mv². அப்போ கைனடிக் எனர்ஜி 4 டைம்ஸ் வந்து என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகுதுன்ற மீனிங். அப்போ வெலாசிட்டி இஸ் டபுள்டு அண்ட் மாஸ் இஸ் அன்சேஞ்ச்டு. The kinetic energy will be increased by 4 times. Okay? அடுத்து லாஸ்ட் ஒன். இட்ஸ் மாஸ் இஸ் டபுள்டு. மாஸையும் டபுள் ஆக்குறாங்க. வெலாசிட்டி halved. வெலாசிட்டி ஹாஃப்னா வெலாசிட்டியை ஹாஃபாக ரெடியூஸ் பண்ணுறாங்க. அப்போ நியூ மாஸ் என்னது? டபுள்டு. அப்போ 2m. நியூ வெலாசிட்டி என்னது? ஹாஃபாக குறைக்கிறாங்க. அப்போ v/2ன்னு போடுவீங்க. உங்களுக்கு ஃபார்முலா என்ன? ½ mv². அப்போ நியூ கைனடிக் எனர்ஜி என்னவாக இருக்கும்? ½ × நியூ மாஸ் 2m × வெலாசிட்டி என்ன? v/2 த ஹோல் ஸ்கொயர். அப்போ ½ × 2m × v² டிவைடட் பை 4. இந்த 2வையும் இந்த 4ஐயும் கேன்சல் பண்ணியிருக்கேன். இப்போ இங்கே ஒரு 1/2 இருக்குது, இங்கே ஒரு 1/2 இருக்குது. ஒரு 1/2 வெளியே எடுத்தீங்கன்னா உங்களுக்கு உள்ள கைனடிக் எனர்ஜியோட ஃபார்முலா கிடைக்குது. அப்போ நியூ கைனடிக் எனர்ஜி எப்படி இருக்கும் அப்படின்னா ½ குறையும். முதல் இந்த கைனடிக் எனர்ஜியை விட ½ குறைஞ்சிரும். If mass is doubled but velocity is halved, the kinetic energy will be halved. இவ்வளோதான் கான்செப்ட். இதை நீங்கள் நல்லா தரவு பண்ணிக்கிட்டீங்கன்னா இது ரிலேட்டடாக கொஷின்ஸ் கேட்கும்போது நீங்கள் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எழுதலாம். இன்னொரு விஷயம், நீங்கள் இதை படிக்கும்பொழுது நோட்ஸ் மாதிரி எழுதி வச்சு படிச்சுட்டே வாங்க. நீங்கள் என்னோடய சேனல்ஸ் பார்க்குறீங்க, ஆனால் சில பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் லைக்கும் கமெண்ட்டும் கொடுக்காமல் பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் அந்த மாதிரி லைக் கமெண்ட் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னா இந்த வீடியோஸ் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட போய் ரீச் ஆகும். இன்னும் ஒரு 2 monthஸில் நமக்கு போர்டு எக்ஸாம் வரப்போகுது. இனிமேல் நான் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸாக டிஸ்கஸ் பண்ணலாம், இம்பார்ட்டன்ட் நியூமரிக்கல்ஸாக டிஸ்கஸ் பண்ணலான்ற ஐடியாவில் இருக்கேன். நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.